நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு எதிரொலி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிரொலி நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களுடைய எண்ணங்களை நாங்கள் மக்களுக்கு தெரிவிப்பது எங்களது நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினமும் நாங்கள் ஒரு முக்கியமானதொரு அரசியல் பிரமுகரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அரசியல் பிரமுகர் மட்டுமல்ல, சமூகத்துக்காக தன்னால் இயன்ற தனது ஃபவுண்டேஷனால், நாஃபிர் ஃபவுண்டேஷனால் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற ஒருவர் தான் எங்களுடைய உதுமாங்கண்டு நாபிர் சார் அவர்கள் எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கிறார்கள். இப்போது தற்காலத்திலே பேசப்படுகின்ற சமகால அரசியல் பற்றியும் அதுபோல சமூக செயற்பாடுகள் பற்றியும் எங்களோடு இணைந்து இன்றைய தினத்திலே பேச இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலிலே நாங்கள் இப்பொழுது அரசியல் களம் சற்று சூடு பிடிக்கின்ற காலமாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் வருமா அல்லது பொது தேர்தல் வருமா, இவ்வாறான சில விடயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே மக்களுடைய கருத்துக்களை நாங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது ஜேவிபி பக்கம் சற்று சாய்வதாக மக்களுடைய கருத்துக்களும் இப்பொழுது நிலவி வருகிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் முதலில் கேட்க வேண்டும், ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது என்றால் உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தாருசபா நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது ஈத்துல் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை கூறியவனாக, இன்று என்னிடம் கேட்கப்பட்ட வினா மிக முக்கியமான ஒரு வினா என்று நினைக்கின்றேன். இந்த வினாவுக்கு நான் கடந்த காலங்களில் பதிலளித்த ஒரு வினாவாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட எதிரே வருகின்ற காலங்களில் எந்த தேர்தல் நடைபெறும் என்று எதிர்கூற முடியாத ஒரு சூழ்நிலையில், இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் அல்லது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் நாஃபிர் ஃபவுண்டேஷன் அம்பாறை மாவட்டத்தில் எவ்வாறான யுக்திகளை கையாளும், அந்த மாவட்டத்தில் எவ்வாறு நாங்கள் தேர்தலை எதிர்நோக்குவது என்பது சம்பந்தமாக எங்களுடைய உயர்பீடம் மற்றும் பிரதேச குழுக்கள் ஊடாக பல கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் அது சம்பந்தமாக இறுதி தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம். இருந்தாலும் கூட எங்களுடைய முழு மூச்சியாக நாங்கள் கிழக்கு மாகாணத்திலேயும் அதே போன்று மன்னார் வன்னியிலேயும் நாங்கள் தனித்து களமிறங்குவதற்கான எங்களுடைய முழு ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இன்னும் ஒரு கேள்வி இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எமது சிறுபான்மை கட்சிகளிடமிருந்தும் உங்களுக்கு அழைப்பு வந்ததாக எங்களுக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, நிச்சயமாக இப்போது உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், கள அரசியல் என்று வருகின்ற போது, தேர்தல் கள அரசியல் வருகின்ற போது கடந்த காலங்களில் தங்களுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைத்து கொண்டு இருந்த சிறுபான்மை அரசியல் கட்சிகள், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் 3 சிறுபான்மை கட்சிகள் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம்களை பிரதித்துவப்படுத்தி 3 சிறுபான்மை கட்சியை களத்தில் இறங்கியது. அந்த வகையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதே போன்று தேசிய காங்கிரஸ் 3 கட்சிகள் களமிறங்கியதை நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 3 பேரும் கடந்த காலங்கள் எவ்வாறான வாக்குகளை
எப்படி பெற்றார்கள் என்பது பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக தேசிய காங்கிரஸை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது தேசிய காங்கிரஸ் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சாய்ந்தமருது சபை பிரச்சினையை மையப்படுத்தி தேர்தலில் அவர்கள் சாய்ந்தமரு மக்களுடைய வாக்குகளால் ஒரு ஆசனங்களை பெற்றதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு அதிருப்தியாக இருந்த வாக்குகள் நாங்கள் யாருக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற போர்வையில் அவர்கள் தனித்து களமிறக்கப்பட்டு அவர்கள் ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தது. அதை விடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் அவர்களுக்கு முதல் மருகும் எம்எச் அஷ்ரப் காலத்தில் இருந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த வாக்குகளை தக்க வைக்க முடியாமல் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு அவர்களுக்கு 2 ஆசனங்களை அவர்கள் பெற்ற வரலாறுகளும் இருக்கின்றது. ஆனால் சிறுபான்மை கட்சிகள் கடந்த காலங்களில் தாங்கள் பெற்ற ஆசனங்கள் 3 கட்சிகளும் தலா 1-2 ஆசனங்களை வைத்துக்கொண்டு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வாக்களிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த 4 வருடங்கள் குறிப்பாக 4 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இவர்களால் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை பற்றி நான் கூற தேவையில்லை, அவர்களுக்கே தெரியும். ஆனால் தற்போது சில ஜனாதிபதி ஆதரவு வழங்குகின்ற நோக்கில் இவர்களுக்கு சில நிதிகள் வழங்கப்பட்டதாகவும் பாராளுமன்றத்திலும் பல கருத்துகள் உரைக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இவர்கள் என்றுமே ஒரு நிறுவனத்திடம் ஒரு டிசிசி பண்டை நம்பி அரசியல் செய்யக்கூடிய ஒருவராகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாபிர் ஃபவுண்டேஷன் அதை 100% நம்பவில்லை. அந்த பணம் வந்தாலும் ஒன்றுதான், பணம் பெறாமல் விட்டாலும் ஒன்றுதான். ஆனால் நாபிர் ஃபவுண்டேஷனுடைய கன்செப்ட் என்பது டோட்டலாக வித்தியாசப்பட்டது ஒன்று. எங்களுடைய அணுகுமுறை, எங்களுடைய நகர்வு என்பது 100% அந்த மக்களுடைய மனநிலையில் மக்களுடைய எண்ணக்கரு எவ்வாறு இருக்கின்றது, அந்த மக்களுடைய எண்ணம் மக்களுடைய தேவை எவ்வாறு இருக்கு, இளைஞர்களுடைய நீரோட்டம் என்ன, இளைஞர் எதிர்கால குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இந்த தேர்தலில் குறிப்பாக 19,000-20,000 உட்பட்ட புதிய வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த வாக்குகளை எவ்வாறு செலுத்த வேண்டும், யாருக்கு வழங்க வேண்டும், அதுக்கு முதல் அளித்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டதா என்கின்ற எல்லா விடயங்களை உள்வாங்கிய விதமாகத்தான் எதிரே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாபிர் ஃபவுண்டேஷன் இந்த தேர்தலில் தன் முகம் கொடுக்க இருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். நீங்கள் சொன்னது போன்று இந்த சிறுபான்மை கட்சிகள் இடையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாபிர் ஃபவுண்டேஷன் எப்போதுமே நாங்கள் தனித்துத்தான் இந்த தேர்தலிலே தேர்தல் ஒன்று வந்தால், பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வந்தால் நாங்கள் அதை தனித்துத்தான் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் இந்த சிறுபான்மை கட்சியினுடைய அந்த சவால்கள் உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக தேர்தல் ஒன்று வருகின்ற போது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அதிகாரத்தில் இல்லாதவர்களுக்கும் சில சவால்கள் ஏற்படுவது வழமை. அந்த சவால்களை நாங்கள் இன்று கூட நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இன்று கூட நான் இந்த சவாலை எதிர்கொண்டேன். குறிப்பாக நாளைக்கு கல்முனையில் நடக்க இருக்கின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த சாய்ந்தமரம் நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய ஒரு அணிக்கு சில தேவைகள் இருக்கின்ற போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி சில அரசியல்வாதிகள் முயற்சித்ததாக அந்த சில நிறுவனங்கள் ஊடாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் அதை எதிர்கொண்டு அரசியல் செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில். அது காரணம் வந்து என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு தோல்வியை அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இப்போ குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக கல்முனை தொகுதி, அதே போன்று சம்மாந்துறை தொகுதி, பொத்துவில் தொகுதி 3 தொகுதிகளில் உள்ள கணிசமான பாடசாலைகளுக்கு கூட அந்த நாபிர் ஃபவுண்டேஷனோட உதவி தேவைப்படுகின்றது. உதவியை எடுத்த பாடசாலைகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் இப்போது அவர்கள் எனக்கு ஒரு தேவை ஒன்று ஏற்பட்ட போது நான் குறிப்பிட்ட விடயம் சம்பந்தம் உரையாடிய போது செயலாளரிடமிருந்து கடிதம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இது மிகவும் சந்தோஷமான விடயம். எதிரே வருகின்ற காலங்களில் நானும் சொல்ல இருக்கின்றேன், உங்கள் பாடசாலைகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்களும் அதே செயலாளர்கிட்ட போயிட்டு கடிதம் வாங்கிட்டு வாங்க. எனக்கு இனி அவர்கள் தானே சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதுக்குள் இருப்பது அதல்ல. அதுக்குள் இருப்பது செயலாளரையோ இன்னொரு ஆளை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை. ஏழுமாக இருந்தால் நேரடியாக மோத வேண்டும்.
அதிபரையோ அல்லது நிர்வாகத்தில் இருக்கிறவர்களையோ ஏதோ ஒரு பூச்சாண்டி காட்டி விரட்டி அவர்களை பணிய வைக்கலாம் என்று அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு மிக விரைவில் எதிரே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர்களை மக்களே வீட்டுக்கு அனுப்புவார்கள். மிக விரைவில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இவ்வாறான சவால்கள் உங்களுக்கு இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இந்த சமூக சிந்தனை நோக்கம், அதுபோல இந்த அரசியல் நகர்வுகளை பார்த்து இவ்வாறான சவால்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வந்தால் உங்களுடைய அந்த விஞ்ஞாபனம் அல்லது மக்களுக்கு நீங்கள் என்ன விடயத்தை முன்வைத்து மக்களிடம் வாக்கு கேட்பதாக இருக்கு? இல்லை, நிச்சயமாக நான் எதிரே வருகின்ற பாராளுமன்ற எங்களுடைய நாபில் ஃபவுண்டேஷன் கடந்த 32 வருடங்களாக ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு நிறுவனம். எல்லோரும் அறிந்த விடயம், இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் நாங்கள் அரசியலை மையப்படுத்தி நாங்கள் இந்த உருவாக்க வரவில்லை. என்னுடைய சொந்த நிதியில சொந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு நான் செயல்பட்டு வருகின்றேன். ஆனால் இருந்தாலும் சமூக சேவையில் ஒரு பகுதியாகத்தான் இந்த அரசியலையும் நான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் கடந்த 2 தசாப்த காலங்களாக, ஒரு தசாப்தம் அல்ல, கடந்த 2 தசாப்த காலங்களாக இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சிறுபான்மை கட்சிகளுடைய தலைமைகள் என்று கூறி அரசியல் செய்து பார்லமென்ட்டில் இருக்கக்கூடிய பார்லமென்ட் உறுப்பினர்கள் செய்த சேவைகளையும் உதுமாங்கண்டி நாபில் செய்த சேவைகளையும் கணப்பிட்டு பார்க்கிறதா இவர்கள் என்னோட வாதத்துக்கு வர வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு தெரியும். ஆகவே நான் என்னுடைய பார்வையில் இந்த பூச்சாண்டி அரசியல் செய்யக்கூடியவர்களை எல்லாம் நான் சவாலாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய பார்வையில் நான் இவர்களை பற்றி கதைப்பதே கிடையாது. எந்த ஒரு என்னுடைய பேட்டியில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் இவர்களை பற்றி பெயர்களை கூட மென்ஷன் பண்ணி பேசுவதே இல்லை. காரணம், இவர்களை நான் ஒரு சேலஞ்சாக நான் எடுக்கவில்லை. காரணம், என்னுடைய பலம் எல்லாம் என்னுடைய மக்கள், எனக்கு இருக்கிற சேலஞ்செல்லாம் என்னுடைய மக்கள் தான். இந்த மக்களுக்கு தெரியும். இப்போது நான் களத்துக்கு வருகின்றேன் என்று சொன்னால் நான் விரும்பி வரவில்லை. என்னோட இருக்கக்கூடிய மக்கள் என்னை எடுத்திருக்கின்றார்கள். கட்டாயம் நீங்கள் தேர்தல் களமிறங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் கூட நாங்கள் ஒரு சபைகளை நாங்கள் களத்தில் இறங்கியிருந்தோம். குறிப்பாக சம்மாந்துறை பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் எங்கள் வேட்பாளரை போட்டு நாங்கள் களப்பணி செய்தோம். அந்த களப்பணியில் நான் எந்த ஒரு இடத்துக்கும் நான் செல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னுடைய சின்னம் என் மாம்பழம் சென்றடைந்தது. இது எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தேர்தல் நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக நாபிர் ஃபவுண்டேஷன் எவ்வாறான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சொல்லும் என்பதை பற்றி அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் தெளிவாக சொன்னோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன என்பதை நாங்கள் சொன்னோம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் சொன்ன விஞ்ஞாபனத்தை நாங்கள் பார்லமென்ற தேர்தலில் இப்போது கூற முடியாது. சொன்னால் இங்கே கொப்பி அடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இன்று நீங்கள் பாருங்கள், சிறுபான்மை கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லோரும் என்னுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றையும் கொப்பி அடித்து கொண்டுதான் போய் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப கட்சி செய்கின்றார்கள். இதுக்கு முதல் வேறு எங்க போனார்கள்? ஓகே, வேறு கட்சியை புனரமைப்பு செய்ய வேண்டும் கட்டாயம். ஆனால் மக்கள்கிட்ட போய் என்ன செல்ல போகின்றார்கள்? ஆனால் உதுமாங்கண்டி நாபிர் நாட்டில் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும், ஒவ்வொரு பிரதேசத்திலும், ஒவ்வொரு வட்டாரத்திலும், ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவிலும் அவருடைய பிராஞ்சில் ஓப்பன் பண்ணி கொண்டே இருக்கின்றது. கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. மக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். காரணம், என்னில் இருக்கக்கூடிய தூய்மையான எண்ணம், அந்த மக்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கின்ற சேவைகள், எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை பற்றி தெளிவான விளக்கம். ஆனால் இந்த இடத்தில் நான் செல்கின்ற போது எதிர்வருகின்ற காலங்கள் திட்டங்கள் இல்லாதவர்களுக்கிட்ட இதையும் திட்டங்களாக போடக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர்கள் செய்ய முடியாது. நான் சொல்லலாம், ஆனால் அவர்களை செய்ய முடியாது. ஆனால் நான் செல்லுகின்ற போது இதை எவ்வாறு நான் செய்வது, அதுக்கு எவ்வாறு நிதியை கொண்டு வருவது, எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி நான் தெளிவாக விளங்கப்படுத்துவேன். அந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் மக்களால் ஓரங்கட்டப்படுவார்கள் என்பது ஒரு சின்னமாக இருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். தேர்தல் ஜனாதிபதி தேர்தலாக அறிவிக்கப்பட்டால் நாபிர் ஃபவுண்டேஷன் எந்த கட்சிக்கு வாக்கு கேட்கும் அல்லது எந்த கட்சி சார்பாக இயங்கும்? இல்லை, நான் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், கடந்த நோன்பு காலங்களில் அட்டாளச்சேனையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடக சந்திப்பின் போது நான் அந்த இடத்தில் பேசிய போது மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். நாபிர் ஃபவுண்டேஷன் எதிரே வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும்
அம்பாறை மாவட்டத்தில் தனியாக டிசிசி கமிட்டி சேர்மன் முஸ்லீம் முறால உறுதிப்படுத்த வேண்டும். அது எந்த தேசிய கட்சிகளுடைய தலைமையாக இருந்தாலும், அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், சஜித் சார்ந்த அணியாக இருக்கலாம், ஜேபி சார்ந்த அணியாக எந்த அணியாக இருந்தாலும் அம்பாறை மாவட்டம் என்று முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாக அபிவிருத்தி குழு சம்பந்தமான விடயங்கள் முஸ்லீம் ஒருவருடைய தலைமையில் இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் அதில் இருந்தது. மருகம் எம்எச் அஷ்ரஃபுடைய காலம், அதற்கு பிறகு சகோதரர் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அதாவுல்லா போன்றவர்கள் இருந்தது. ஆனால் கடந்த காலங்களில் அது இணை தலைமைத்துவங்களாக மாற்றம் பெற்று எந்த விதமான வேலை திட்டங்களும் நிறைவு செய்ததாக காணவில்லை. எதிர் வருகின்ற காலங்களில் அது மீண்டும் முஸ்லீம்களுடைய கைக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் உறுதியாக தேசிய கட்சிகளிடமும் நாங்கள் எழுத்து மூலமாக அனுப்பியிருக்கின்றோம். அதே போல சிறுபான்மை கட்சி தலைவர்களிடமும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் நாங்கள் இவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம்களுக்கு தனியான டிசிசி கமிட்டி சேர்மன்ங்கிறது உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் அதை நிலைமையை கருத்தில் கொண்டு நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு வழங்குவது என்பது பற்றி நாங்கள் இப்போது கூற முடியாது. அதாவது நீங்கள் ஒவ்வொரு அந்த முஸ்லீம் மக்களுக்கு அல்லது உங்கள் கட்சி சார்ந்த, அதாவது மக்களுக்கு தேவையான விடயங்களை எந்த கட்சி செய்து தர முனைகின்றதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படும். அது மட்டுமல்ல, அந்த கட்சி அந்த அந்த இடத்துக்கு வரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். உதாரணமாக ஜேபிக்கு அதை தர முற்படுகின்ற போது ஜேபி இந்த நாட்டை ஆளுமா என்பது களிக்குறியா இருக்கின்றது. அப்ப அவர்கள் தருகின்ற என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் அந்த கால சூழ்நிலையை மையமாக வைத்துக்கொண்டு எங்களுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பின் ஊடாகத்தான் எங்களுடைய அரசியலை நாங்கள் செய்ததுக்கு எத்தனிப்போம். இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். நீங்கள் மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்யக்கூடிய ஒருவராக நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். உங்களை எந்த இடத்துக்கு போனாலும் மக்களுக்குள்ளே மக்களாக நின்றுதான் நீங்கள் ஒரு ஓரமாக இருந்து ஒரு இடத்திலே இருந்து மக்களுக்கு இதை கொடுங்கள் அப்படி என்று சொல்வதில்லை, நீங்களாகவே சென்று அதனை கொடுப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்களும் உங்களோடு அவர்தான் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் காலங்களிலே மக்களுடைய அந்த சிந்தனைகள் ஒருமித்து வரும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு இருக்கு? நிச்சயமாக மக்களுடைய சிந்தனைகள் என்பது இப்போது நீங்கள் நல்லா தெளிவாக விளங்க வேண்டும். இன்று பொருளாதார ஒரு கஸ்டடியான ஒரு நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியலை பற்றி சிந்திக்கிறதுக்கு மக்கள் என்றுமே இல்லை. மிக தெளிவாக இதை சிந்திப்பவர்கள் வியாபார அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் அதை பற்றி சிந்திப்பார்கள். ஆனால் மக்களிடம் இன்றைக்கு இருக்கே மக்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கின்றால், இன்றைய நாளை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்வது, அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் செய்கின்றோம். இன்று நான் உங்களோட பேட்டி தருகின்ற ஒரு 3 மணித்தியாலத்துக்கு முதல் என்னோட வீட்டில் எனது பிரதேசத்தை சேர்ந்த சில தாய்மார்கள் என்னோட வந்தார்கள். தங்கள் பிரச்சனைகள் கூறினார்கள். நான் உடனே அவர்களை சொன்னேன், நாளை காலை 9 மணிக்கு முதல் உங்களோட இடத்துக்கு நான் குறிப்பிட்ட அரிசி அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் ஏன் அனுப்ப வேண்டும்? வாக்கு அளிக்கிறதுக்கு மனுஷன் இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. பசியோடு மனிதன் இருக்கின்ற போது அவன் வாக்களிப்பதை பற்றி சிந்திக்க மாட்டான். ஆகவே நாபில் ஃபவுண்டேஷனுடைய மிக முக்கியமான கன்செப்ட் நிலப்பாடு அந்த வறுமையாக இருக்கக்கூடிய மக்களை ஓரளவுக்கு முன்னுக்கு கொண்டு வரதுக்கு எத்தனிக்கிறோம். ஆனால் என்னுடைய சொந்த பணத்தை எல்லாம் செய்ய முடியாது. நானும் முயற்சி செய்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே நான் வெளிநாடுகளில் இருந்து எங்கோ இருந்து பணத்துகளை கொண்டு வந்து ஏதாவது செய்த தனக்கு அதிகாரம் தேவைப்படும். அதை எல்லோரும் புரிந்திருக்கின்றார்கள், அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அறிந்துதான் அவர்களாகவே சொல்லுகின்றார்கள், எதிரே வருகின்ற தேர்தல் நீங்கள் களமிறங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இது களமிறங்குவதால் எனக்கு எவ்வளவு நட்டம் ஏற்படும் என்பதை பற்றி நான் மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். ஆகவே பணத்துக்காக வேண்டி நான் அரசியலுக்கு வரவில்லை. பணம் எனக்கு ஒரு பொருட்டும் இல்லை. ஆகவே இந்த மக்களுக்கு நான் இந்த இடத்தில் பொதுவாக சொல்லக்கூடியது, எந்த கட்சியாக இருந்தாலும் சரியான கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்தது போதும். இனி வருகின்ற காலத்திலாவது இந்த மக்களுடைய நிலைமைகளை கருத்தில் எடுத்து மக்கள் நேரடியாக சென்று அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியலை செய்ய முன்வாருங்கள். இது பாமர மக்கள், அந்த மக்களுக்கு அரசியலை பற்றி எந்த விதமான தெளிவும் இல்லை. பாமர மக்கள்கிட்ட படித்த மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் அதை தெளிவான முறையில் உணர்ந்து இந்த அரசியலை முன் செல்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும்.
இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள், ஒரு சில நபர்கள் இருக்கின்றார்கள், சில குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கு அஜெண்டாவுக்கு கூசா தூக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். இவர்களை நாங்கள் திருத்த முடியாது. ஏன்னா அவர்கள் ஏதாவது இப்போ உதாரணமாக ஒரு டிசிசியில் பண்டில் காசு வந்தால் அவர்கள்ட்ட 5-6 சொசைட்டி இருக்கும், 5-6 சொசைட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த குறிப்பிட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் அந்த காசை போட்டு கொடுப்பாங்க, அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, வேலை காட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ அதில் இருக்கிறவர்கள் அதை விட்டு வெளியே வர முடியாது. ஆகவே எங்களுடைய நாவின் ஃபவுண்டேஷனுடைய எதிர்வருகின்ற காலங்களில் தேர்தல் களமிறங்குகின்ற பட்சத்தில், களமிறங்க இருக்கிற நேரத்தில் நாங்கள் இது டோட்டலாகவே இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி மாற்றி நாங்கள் ஒரு சேஞ்சை கொண்டு வர வேண்டும். இந்த மக்களுக்கு மத்தியில் பொலிட்டிக்கல் மக்கள் தான், மக்கள் தான் பொலிட்டிக்கல் செய்யணும். உழைக்கிறது பிஸ்னஸுக்காக அந்த பொலிட்டிக்கல் செய்யக்கூடாது, உழைக்கிறவன் இந்த பொலிட்டிக்கலுக்கு வரக்கூடாது. சோசியல் சர்வீஸ் செய்யணுங்கிற ஒரு ஆள் தான் இந்த பொலிட்டிக்கல் லோக்கலாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், பார்லிமெண்ட்டாக இருக்கலாம், எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த மக்களை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய பிரதிநிதிகளை இந்த மக்கள் தெரிவு செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை தன்னிடம் இருக்கின்றது. இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த எமது சிறுபான்மை அரசியல் கட்சியில் இருக்கிறது, அதிலே சிறுபான்மை கட்சி அரசியலுக்கு உள்ளவர்களுக்கே பிடிப்பில்லாத உணர்வோடு அவர்கள் சிலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் உங்களை நாடி வரும் பொழுது உங்களது கட்சி, உங்களது ஃபவுண்டேஷன் என்ன முடிவெடுக்கும்? இல்லை, நிச்சயமாக நாங்கள் இவர்கள் எடுப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ நாஃபிர் ஃபவுண்டேஷன் என்பது இப்போ நிறைய பேர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கலாம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கலாம், அல்ல தேசிய காங்கிரஸ் இருக்கலாம், எந்த கட்சிகளாக இருந்தாலும் இப்போ தலைமைகளுடைய வியூ ஒரு பக்கம் இருக்க, இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஒரு பக்கம் இருப்பதாக அவர்களுக்கு இடையில ஒரு என்னன்னு சொன்னால் அந்த பொலிட்டிக்கல் டிராமா ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அண்மையில் பார்லமெண்டில் நடைபெற்ற பேச்சை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியின் தலைமை சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லி குறிப்பிட்ட சம்பவம். அப்ப குறிப்பிட்ட கட்சியின் தலைமைக்கு அந்த சம்பவம் தெரியவில்லை என்று சொன்னால் மக்களை பற்றி அவர்களுக்கு எவ்வாறு தெரியும்? மக்களுடைய பிரச்சனையை பற்றி எவ்வாறு தெரியும்? ஆகவே இவ்வாறானவர்களை பின்கதவால் போய் அரசு அதிகாரம் பெறக்கூடியவர்களையும் மக்களை ஏமாற்றக்கூடியவர்களையும் நாஃபிர் ஃபவுண்டேஷன் உள்ளுக்கு எடுக்கவே மாட்டாது. எங்களுடைய களப்பணியில் 100க்கு 100 சமூக சிந்தனையாளர்களும் சமூகத்தை 100% நேசிக்கக்கூடியவர்களும் தான் எங்களோடு பயணிப்பார்கள். அரசியல் வியாபாரிகளும் அரசியலை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்க முடியாது, இடமளிக்கவும் பட மாட்டாது என்பதை நான் ஆழமாக ஆணித்தரமாக கூறிக்கொள்ள முடியும். புதுமுகங்கள் அரசியலுக்குள் வர எத்தனிக்கின்றன, அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில் இல்லை? புதுமுகங்கள் அரசியலுக்கு வர எத்தனிக்குங்கிறது எமது பகுதியில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அது காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ பொருளாதார பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. இப்போ அரசியல் கேட்பது யார் அரசியல் கேட்பது? நிறைய சமூக சிந்தனையாளர்கள், சமூக சிந்தனை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் புதுமுகங்கள். ஆனால் அவர்களுக்கு சேலஞ்சாக சவாலாக இருக்கக்கூடிய நிதி. ஆனால் அவர்களும் அந்த வாக்குகள் இங்கே இருக்கிற போட்டி, சில அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தேர்தல் வருகின்ற போது அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள், நாங்கள் தேர்தல் வருகின்ற போது ஒரு அரிசி பேக்கையோ அல்லது காசு 2000 ரூபாய் 5000 கொடுத்து நாங்கள் வாக்கு வாங்கினோம்னு சொன்னால் எம்பி ஆயிரலாம் என்று சொல்லி இந்த 10 வருடங்களுக்கு முதல் இருந்த சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்று ஓரளவு அது மாற்றம் பெற்று விட்டது. நான் களத்தில் இருக்கின்றேன், களப்பணி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பிரச்சாரம், என்னுடைய சகாக்களுடைய பிரச்சாரங்கள் அதை மாற்றி இருக்கின்றது. நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், நாங்கள் தேர்தலுக்கு முதல் தான் உங்களுக்கு உதவி செய்வோம், தேர்தல் நேரங்களில் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். யார் உங்களுக்கு எது கொண்டாலும் வாங்கி எடுங்கள். ஏன் நீங்க வாக்களித்த நீங்க கடந்த காலம் பார்லமெண்ட் தேர்தலிலோ ஏனைய தேர்தலிலும் அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப தாரது எல்லாத்தையும் நீங்க வாங்குங்கள், வாக்களிக்கும் போதும் வாங்குங்கள். ஆனால் வாங்கிவிட்டு அந்த வாக்கை உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க வாக்களியுங்கள் என்கிற பிரச்சாரத்தை நாங்கள் இன்றே ஆரம்பித்து விட்டோம். கடந்த 5 வருடங்களாக இந்த பிரச்சாரம் போய்கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு சேவை செய்வார்கள், அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்கள் வாக்களிக்கப்படும். அவ்வாறு வாக்களிப்பு பட வருகின்ற நிலையில் தான் தங்களிடம் மக்கள் சேவையை மையம் வைத்துக் கொண்டு சோசியல் சேவை செய்யக்கூடிய இளம் பிள்ளைகளை தேர்தலில் நாங்கள் களமிறக்க முடியும், எந்த விதமான செலவுகளையும் இல்லாமல். ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒவ்வொரு ஊரிலையும் நல்ல சமூக சிந்தனை உள்ள இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த சிறுபான்மை கட்சி தலைமைகள் இடம் கொடுக்குமா என்று கேட்டு பாருங்கள், நிச்சயமாக இருக்காது. ஆனால் அவர்கள் இன்னொரு கட்சியிலிருந்து
வருகின்ற போது அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும். ஏன்னா இது அவங்களோட இந்த அரசியல் சிந்தனையாக இருக்கிற அரசியல் வியாபாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் நாபிர் ஃபவுண்டேஷன் இப்போ தற்போது எதிரே வருகிற பார்லமெண்ட் தேர்தலில் பொத்திவில் தொகுதி 3 வேட்பாளர்கள் என்னோடு போட்டியிடுவதற்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அதே போன்று அட்டாளச்சேனையில் 3 பேர், அக்கரைப்பத்து 2 பேர், சாய்ந்தமரத்தில் 4 பேர், அதே போல சம்மாந்துறை 4 இளைஞர்கள். இப்படி முக்கியமாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் 2க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் தற்போது பட்டியலில் இருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தில் அவர்களுக்கு அந்த நேரத்தையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு அவர்களுடைய குவாலிஃபிகேஷன், அவர்கள் சமூகம் சார்ந்த உணர்வுகள், சமூகத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பது பற்றி எல்லா விடயங்களையும் நாங்கள் களத்தில் எடுத்து நாங்கள் அடுத்த முறை தேர்தலில் நிச்சயமாக களத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். போட்டியிடுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஆசனம் 100% நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். எங்களுக்கு ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. எங்களுடைய கட்சிக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு ஆசனத்தை நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நான் உறுதியாக கூற முடியும், நெஞ்சை நிமித்தி கூற முடியும். இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. இந்த கல்வியாளர்கள் இந்த அரசியல் பக்கமாக வருவது பற்றி உங்களது கருத்து? இப்போ கல்வியாளர்கள் கடந்த காலங்களில் பொதுவாக சொல்லப்போனால் எமது பிராந்தியம் சகல துறைகளிலும் ஒரு கல்வியில் உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய எமது பிரதேசம் அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக சகல பிரதேசங்களிலும் குறிப்பாக கிராமப்புறங்கள் என்று சொல்லக்கூடிய பிரதேசங்களும் கூட இப்போது கல்வியில் உயர்ந்து கொண்டு காணப்படுகின்றது. ஆனால் என்னுடைய பார்வையில் நான் கிராமமாக எதை நான் குறிப்பிடுவதில்லை, எல்லாம் நகரங்களாகத்தான் நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். சிலர் கூறக்கூடிய சில சிற்றூர்களையும் கூட நான் ஒரு ஏனைய ஊர்களை போன்று ஈக்குவலாகத்தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக நான் இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நிறைய கல்வியாளர்கள் என்னோடு உரையாடுகின்ற போது சில பிள்ளைகள் நான் விடுகின்ற போதும் கூட அவர்கள் எனக்கு ஆலோசனை கூறுவார்கள். அந்த ஆலோசனைகளை நான் செவிமடுத்தவனாக சில வேலைகளை நான் செய்து கொண்டு வருகின்றேன். இப்போ தற்போது ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் கூட நான் மருதமுனையில் சென்றிருந்த போது முக்கியமான சில கல்வியாளர்களை என்னை சந்தித்து சில விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அவர்கள் பூர்ண ஆதரவு தங்களுக்கு வழங்குவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அவர்களும் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் சில விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும், இப்போது இருக்கக்கூடிய பார்லமெண்ட் உறுப்பினர்களோ யாரையும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம் என்கிற செய்தியையும் அவர்கள் இன்னும் ஆழமாக கூறினார்கள். ஆனால் இருந்தாலும் என்னுடைய பார்வையை நான் எல்லோரையும் நம்பக்கூடிய ஒருவன். ஆனால் முடிவுகள் எடுக்குகின்ற போது நிச்சயமாக என்னோடு இருக்கக்கூடிய மக்களும் எனக்காக வேண்டிய குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தோழமைகளோடு நான் கலந்து ஆலோசி நல்ல ஒரு முடிவை இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நாஃபிர் ஃபவுண்டேஷன் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது? மக்கள் நாஃபிர் ஃபவுண்டேஷனால் பெற்ற உதவிகள் என்ன? உதுமாங்கண்டு நாஃபிர் என்றால் யார்? எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் சிலரிடத்திலே அந்த குளறுபடிகள் இருக்கிறது. உதுமாங்கண்டு நாஃபிர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? இவ்வாறெல்லாம் கேள்விகள் இருக்கிறது. இதற்கு நீங்கள் சொல்கின்ற பதில் இல்லை, இது சம்பந்தமாக எல்லோருக்கும் இது தெரிஞ்ச விடயம், எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நான் தற்போது எங்கே இருக்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போ என்னிடம் தெரியும். இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற சிலர் இருக்கின்றார்கள், புதிதாக வருகின்றவர்கள் இருக்கிறார். அவர்கள் எவ்வாறு நாடுவது என்கின்ற ஒரு குளறுபடிகளும் இருக்கிறது. இல்லை, இப்போதோ என்னென்று சொன்னால் இது கடந்த 32 வருடங்களுக்கு முதல் உதுமாங்கண்டு நாஃபிர் யார் என்று கேட்டிருந்தால் அதுக்கு நான் விடை கொடுத்திருக்கலாம். சரியா? இப்போ 32 வருடங்கள் கழித்து உதுமாங்கண்டு நாஃபிர் யார் என்பது கேட்பது அது எதிரணியுடைய வியாக்கியானம். அது நல்ல தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன காரணம் என்று சொன்னால் என்னுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் இவர் யாரு என்று கேட்கிறார்கள். இவர் யார் என்பதை பற்றி இவர்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் இவர் களத்துக்கு போக வேண்டும், மக்களிட களத்துக்கு போகணும். மக்கள் சொல்வார்கள், நான் சொல்லவில்லை. இப்போ உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய துறை சார்ந்து, பொறியியல் துறை சார்ந்து நான் ஒரு காரியாலயம் ஒன்றை நிறுவி கிட்டத்தட்ட 30-35 மேற்பட்டவருக்கு தொழில் வாய்ப்புகளை இங்கே கொடுத்திருக்கின்றேன். எனது காரியாலயத்தில் எந்த துறையில்? பொறியியல் துறையில் கொடுத்திருக்கிறேன். அப்ப வெளிச்சத்தில் இருக்கின்றது, வெளியால இருக்கின்றது. அப்ப இவ்வாறு இருக்கக்கொள்ள உதுமாங்கண்டு நாஃபிர் யார் என்று கேட்பது வியாக்கியம். இவர்களுக்கு என்ன அந்த உச்சத்தை, அவர்களுடைய தோல்வியின் உச்சம் இவ்வாறான கேள்விகள். அது மட்டும் இல்லை, நான் பல சேவைகளை செய்கின்ற போது கூட
பல விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும். விமர்சனங்கள் இல்லாமல் நாம் பிரபல்யம் அடைய முடியாது. நிச்சயமாக பிரபல்யம் அடைய வேண்டுமாக இருந்தால் விமர்சனங்கள் வருகின்ற போது, உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னர் எமது பிராந்தியத்தில் மலிவு விலையில் மீன்கள் விற்கப்பட்டது. இது உங்க எல்லோருக்கும் தெரிந்த விடயம். மலிவு விலையில் மீன்கள் விற்கப்பட்டது. ஒரு கிலோ 100 ரூபாய் இல்ல 150 200 ரூபாய். அதை கூட வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்த இந்த அரசியல்வாதிகளும் இந்த சமூக சிந்தனையாளர்களும் நான் வெளிநாட்டில் இருந்து கொண்டு என்னுடைய உறுப்பினர்கள் ஓர்டர் வழங்கி உடனடியாக 8000 குடும்பங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அதை கூட பேஸ்புக்கில் எதிர் அரசியல்வாதிகள் பின்னூட்டம் செய்கின்றார்கள். எனக்கு பேரும் கூட வைக்கின்றார்கள். அப்ப அதை அவன் வாங்கி கொடுக்கலாமா இல்லையா? வாங்கி கொடுக்க முடியாது. இது ஒரு சின்ன விடயம். இரண்டாவது விடயம் என்னென்று சொன்னால், என்னை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லாதது ஒன்றை இருப்பதாக காட்டி நான் வாக்குறுதி கொடுத்தேன் செய்யவில்லை என்று சொல்லி என்னை விமர்சனம் செய்கின்றார்கள் சிலர். அப்போதில்லை, கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள். நான் சொல்வதெல்லாம் வாக்குறுதிகள் கொடுப்பது நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நீங்கள் எனக்கு வாக்களித்ததால நான் உங்களுக்கு செஞ்சு வாக்குறுதி அளிக்கல. நான் என் சொந்த பணத்திலிருந்து தான் செஞ்சு தரணும். நாங்கள் உங்களுக்கு அவ்வாறு வாக்குறுதி அளித்திருந்தாலும் கூட தற்போது என்னோட பணம் இல்லாமல் விட்டால் அந்த வாக்குறுதி நான் எவ்வாறு செஞ்சு கொடுப்பது? அதை அவர்கள் யோசிப்பதில்லை. இன்றைக்கு சொன்னால் நாளைக்கு அவர்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டும். ஆனா வாக்களிச்ச கட்சியின் தலைவர் கேட்க மாட்டாங்க. அவர்கள் வாக்களிச்ச கட்சியின் தலைவர் இருக்காதானே, அவரோட வாக்களிச்ச கட்சியோட எம்பி மாதிரி இருக்காதானே, அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டாங்க. என்ன எடுத்தாலும் உதுமாங்கண்டுன்னு ஆஃபீர் அந்த கட்சியோட தலைவர்கள் சொல்லி அனுப்புற மாதிரி நீங்க அங்க போங்க என்ற நம்பருக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய நம்பரையும் கூட சிலர் கொடுத்து யார் தந்தன்னு கேட்டா அந்த நபர் குறிப்பிட்டு சொல்லுது, இன்னார் தான் எனக்கு இந்த நம்பரை தந்தது. ஆனால் அவர்களால் செய்ய முடியும் என்ற அவர்களால் செய்வதற்கு இவரிடம் மனம் இல்லை. எனவேதான் இந்த பூச்சாண்டி அரசியலுக்கு இந்த உதுமாங்கண்டு நாவில் என்றுமே அஞ்ச போவதில்லை. எல்லாத்தையும் நான் பார்த்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது. இந்த பூச்சாண்டி அரசியலுக்கு நான் பயப்படுவதும் இல்லை. இவர்கள் எது வருகின்ற காலங்களில் என்னுடைய அரசியல் நகர்வை பார்க்க போகின்றார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். என்னுடைய அரசியல் நகர்வு இவ்வாறு அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், வன்னி மாவட்டம், இந்த 4 மாவட்டத்திலும் நாபிர் ஃபவுண்டேஷன் தனித்து களமிறங்குறதுக்கு எத்தனித்திருக்கின்றது. நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எடுப்பதற்காக வேண்டி. மிக விரைவில் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த 4 பிரதேசத்திலும் நாங்கள் தனித்து களமிறங்குவோம். அவர் கிடைக்காத பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் அம்பாறை மாவட்டத்தில் மட்டும்தான் நாங்கள் தனித்து களமிறங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படும். இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், இப்பொழுது நாங்கள் 4 மாவட்டங்களில் வேட்பாளர்களை நிறுத்தி நாங்கள் தனித்தே போட்டியிடுவதற்கு நாங்கள் எப்போதும் எத்தனித்திருக்கின்றோம். எந்த நோக்கத்துக்காகவும் சிறுபான்மை கட்சிகளோடோ அல்லது பெரும்பான்மை கட்சிகளோடு இணைந்து நாங்கள் செயற்படுவதற்கு தயாரில்லை. தேர்தலை பொறுத்தளவு இல்லை, நான் அவ்வாறு கூறவில்லை. மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்லமெண்ட் தேர்தலில் நிலைமையை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவு எடுப்போம் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் கூறியிருக்கின்றேன். தெளிவாக வழங்க வேண்டும். ஆனால் இப்போது நாங்கள் தனித்து பயணிப்பதாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், தனித்து களம் இறங்குவதாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிரே வருகின்ற தேர்தலில் சிறுபான்மை கட்சிகள் தலைமைகளோ அம்பாறை மாவட்டத்துக்கு நான் 2 விடயத்தை முன்வைத்திருக்கின்றேன். டிசிசி கமிட்டி சேர்மன் பதவி எந்த சிறுபான்மை கட்சி எதிரே வருகின்ற தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளருக்கு பேசி உடன்பாட்டு அடிப்படையில் கொண்டு வருகின்றார்களோ அவர்களோடு நாங்களும் இணைந்து களமிறங்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. நான் அதை மறுப்பதற்கில்லை. அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில், அவர்கள் அதற்கு உடன்பாடு வராத சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நாங்கள் தனித்து களமிறங்குவோம். நாங்கள் இலக்கு தேர்தல் கேட்பது என்பது அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. தேர்தல் கேட்பது என்பது 100% உறுதியாக்கப்பட்ட ஒரு விடயம். அதுக்காக வேண்டி நாங்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். கடந்த காலங்களில் நாங்கள் கேட்போம் என்று சொல்லுவோம், அதை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை. இப்போது நாங்கள் அரசியல் ரீதியாக பயப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பிராந்தியத்திலும்
குறிப்பாக அம்பாறை மாவட்ட சகல பிரதேசங்களிலும் நாங்கள் நேரடியாக மக்களிடம் எங்களுடைய உறுப்பினர்கள் நேரடியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மக்களை நேரடியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நாங்கள் பின்னரம் கூடி நாங்கள் கூட்டம் பிடித்தம் ஃபேஸ்புக்கில் போடுபவர்கள் அல்ல. நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட வேண்டுமா இருந்தால் ஒரு நாளைக்கு என்னுடைய மீடியாவுக்கு நான் வழங்கியிருக்கிற அதிகாரம் ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை மட்டும்தான் நீங்கள் பப்ளிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 8-10 மீட்டிங் நடந்து கொண்டிருக்கின்றது. நாபீர் ஃபவுண்டேஷன் ஏழுமாக இருந்தால் இந்த 20 வருடங்கள் ஆட்சி செய்த அரசியல் கட்சியாளர் ஒரு நாளைக்கு ஒரு 5 கூட்டத்தை போடட்டு பார்ப்போம். அம்பாறை மாவட்டத்தில் முடியுமா? இவர்கள் மக்களிடம் போய் செல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எனக்கு நேரம் இல்லை கூட்டங்களுக்கு டைம் கொடுப்பதற்கு. அவ்வாறான சூழ்நிலை எமது பிராந்தியத்தில் மாறி இருக்கின்றது. இதுக்கு முழுக்க பொறுப்பு கல்வியாளர்கள் என் பக்கமும் என்னை சார்ந்து அவர்கள் பயணித்துக் கொண்டு இருப்பதுதான் என்பது மாற்று கருத்து இல்லை. சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய அந்த நாபீர் ஃபவுண்டேஷனால் பல உதவிகள் பல பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆரம்பத்தில் இருந்தவாறு இல்லாமல் பரவலாக்கப்பட்டு பலருக்கும் அந்த உதவிகள் பல விதத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உங்களது நாபீர் ஃபவுண்டேஷனின் ஊடாக கல்வி சமூகத்துக்கு எவ்வாறான சேவைகள் வரப்போகிறது அல்லது கொடுக்கப்பட்டு? இல்லை, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கல்விக்காக வேண்டி நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். கல்வி என்று வருகின்ற போது பாடசாலை கல்வி கற்கக்கூடிய வறிய மாணவர்களுக்கான சில உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அதே போன்று மதரசாக்களில் ஓதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான சில வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அதே போன்று பாடசாலைகளுக்கு சில உதாரணமாக இப்போ தற்போது சம்பந்தரை பொறுத்தவரையில் ஒரு பாடசாலைக்கு நான் நினைக்கின்றேன் ஓரிரு தினங்களுக்குள் சில சாதனங்கள் நாங்கள் வழங்குவதற்கு இருக்கின்றோம். அவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அவர்களுக்கு இருக்கின்றோம். அதே போன்று மருதமுனையில் நாங்கள் கடந்த நோன்பு காலத்தில் நாங்கள் வருவதாக நான் வாக்குறுதி அளித்திருந்தேன். இப்போது நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் எனக்கு சில விடயங்கள் அவருடைய ஜோனல் எஜுகேஷன் சில விடயங்கள் சொன்னார்கள். எனக்கு ஏதாவது ஒன்று தேவை என்று செயலாளர் கடிதம் வேண்டும் என்று சொல்லி நான் இனி பாடசாலைகளுக்கு எது சேவை செய்கிறாலும் அவர்களும் செயலாளருடைய கடிதங்களை கொண்டு வர வேண்டும். அல்லது யாரிடம் நான் சென்றால் உயர் பதவியில் உள்ளவர்களிடம் அதிகாரத்தை கொண்டு வந்தால் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இனி வருகின்ற காலங்களில் எந்த பாடசாலையிலும் குறிப்பாக எந்த பாடசாலைகளுக்கும் நான் உதவி செய்வதாக இல்லை. காரணம் அவர்கள்தான். நான் கடந்த காலங்களில் எல்லா பாடசாலைகளுக்கும் உதவி செய்திருக்கின்றேன். ஆனால் எனக்கு குறிப்பிட்ட பாடசாலைகள் அதிபர்கள் என்னோடு தனிப்பட்ட முறையில் உறவாக இருக்கக்கூடிய பாடசாலைகளை விடுத்து மற்ற ஏனைய பாடசாலைகளுக்கு அவர்கள் கல்வி அமைச்சருடைய செயலாளரோ கல்வி அமைச்சர் செக்ரட்டரி அல்லது மாகாண பணிப்பாளரோ அவர்கள் ஊடாக என்னோடு தொடர்ந்து பாடசாலைக்கு உதவி செய்யுங்கள் என்று விடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நான் அதை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கப்படும். எரி வருகின்ற காலங்களில் பாடசாலைகளுக்கும் தனித்து வேலை செய்வதில்லை என்பது இன்றையிலிருந்து நான் முடிவெடுத்திருக்கின்றேன். இது சம்பந்தமாக கல்முனை சோனல் வலயத்தில் உள்ள கல்வி அதிகாரிக்கும் நான் தெரியும். அதே போன்று பாடசாலையில் ஒரு சில பாடசாலை அதிபர்களுக்கும் இந்த பிரச்சனை தெரியும் என்ன என்பது. அவர்களாகவே ஒரு தேவை வருகின்ற போது அரசியல் வாதிகளுக்கு பயந்து பொய்யான விடயங்களை எத்தனைத்து கொண்டு போகின்றார்கள். கண்ணுக்கு முன்னாக தெரிகின்றது. ஆனால் அந்த அரசியல்வாதிக்கு தெரியாது. நேரடியாக எங்களை மோத முடியாது. ஏழுமாக இருந்தால் அவர் நேரடியாக மோதணும், ஃபேஸ் டு ஃபேஸ். ஆனால் எதிரே வருகின்ற தேர்தலில் நான் அவருக்கு எதிராக களமிறங்கி இந்த பார்லமென்றத்தில் அவரை நான் தோற்கடிக்க முடியாவிட்டால் நான் அரசியலில் இருந்து ஒதுங்குவேன் என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறு இருக்க இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்த சமூக சேவை பரவலாக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் சொன்னீர்கள் ஒவ்வொரு சேவைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு மூலமாக நடந்து கொண்டு இது மக்களிடத்திலே உண்மையாக நீங்கள் கொடுக்கின்ற அந்த விடயம் போய் சேர்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு நீங்கள் என்ன விடயங்களை? இல்லை, நிச்சயமாக இப்போ என்னோடு பயணிக்கக்கூடியவர்களை நான் 100% நம்பக்கூடிய ஒரு ஆள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது காரணம் என்னன்னு சொன்னால் என்னோட பயணிக்கக்கூடியவர்கள் 100% உண்மையாளர்கள். இவர்களிடம் பொய் எதுவுமே கிடையாது. சொந்த தேவை மற்றவர்கள் அவர் சொந்த தேவை அவர்களுக்கு தேவை இருக்கின்றது. அந்த தேவையை நான் பூர்த்தி செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அவர்களே இன்னைக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்கள் தேவையை நான் பூர்த்தி செய்கின்றேன். ஆகவே மக்களுக்கு ஏதாவது ஒரு கட்டளை நான் இடுகின்ற போது தேவை சம்பந்தமாக குறிப்பாக 100 ரூபாய் செய்யக்கூடிய வேலையில 101 ரூபாய் வந்தால் 1 ரூபாய் அவர்கள் போடுவார்கள். செய்யக்கூடியவர்கள் தான் என்னோடு இருக்கின்றார்கள்.
ஆனால் 100 ரூபா கொடுக்கின்ற போது அதில் 50 ரூபா எடுத்து போட்டு 50 ரூபாய்க்கு செய்யக்கூடியவர்கள் என்னோடு இல்லை. அதே மாற்றுக் கட்சியில் உள்ளவர்கள் இருக்கலாம். ஆனால் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் உள தூய்மையோட சமூக சிந்தனையாளர்களாகத்தான் என்னோடு பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர் இருந்தால் நிச்சயமாக என்னோடு இருப்பவர்கள் இல்லை. அவ்வாறு அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்களாக தானாக ஒதுக்கிக் கொள்வார்கள். ஆனால் இன்று வரைக்கும் நான் அப்படியான ஒருவரை நான் இனங்காணவில்லை. என்னோடு இருக்கக்கூடியவர்கள் சில கருத்து முரண்பாடுகள் வரலாம். கருத்து முரண்பாடுகள் என்று சொன்னால் தெரிவு ரீதியாக நாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்கணுங்கிறது சில பிரச்சனைகள் வரும். அது உலக பிரச்சனை. அதை நேரடியாக என் மட்டத்துக்கு வந்து அதை நான் தீர்த்து வைத்திருக்கின்றேன் தவிர ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட்டதில் எடுத்ததாக இந்த சந்தர்ப்பமும் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறது. இறுதியாக எமது மக்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன? நிச்சயமாக குறிப்பாக இந்த அரசியல் பார்வையில் அடுத்தது சமூக பார்வை. நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மூவின மக்களும் குறிப்பாக தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் இன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாரிய பிரச்சினை பொருளாதார பிரச்சினை. அந்த பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நான் முழு மூச்சாக களத்தில் இறங்கியிருக்கின்றேன். இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இவர்கள் என்னை ஊக்கப்படுத்துகின்ற பட்சத்தில் இவர்களுடைய வறுமைகளை குறைப்பதற்கு முயற்சிக்கலாம். அதை விடுத்து அவர்களை என்னை ஓரங்கட்டுகின்ற போது அந்த சுமையையும் அவர்கள் மேலும் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த வகையில் நிச்சயமாக எதிரே வருகின்ற காலத்தில் படித்த புத்திஜீவிகள், படித்த மேதைகள், சமூக சிந்தனையாளர்கள், ஏனைய அமைப்புகளின் தலைமைகள், ஏனைய அங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமூக சேவை செய்ய முற்படுகின்ற இளைஞர்களையும் எங்களை போன்றவர்களையும் மோட்டிவேட் பண்ணி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வருவார்கள் என்ற 100% நம்பிக்கையோடு நான் இவ்விடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு அந்த நேர நெருக்கடி இருந்தாலும் கூட எங்களோடு பயணித்து இவ்வளவு நேரம் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இதனை பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அதுபோல் பின்னால் இந்த தொழில்நுட்பம் வழங்கிய முஆஃபக், அதுபோல் நிப்ராஸ், அதுபோல் எமது இங்கே வருகின்றிருக்கின்ற இக்ரா மொபைல் நிறுவனத்தின் உரிமையாளர் அவர்களுக்கும், அதுபோல் நஸ்ரீன், அதுபோல் நயீம், அதுபோல் ரோஷன் அஷ்ரஃப் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல் எங்களுக்கு இந்த செவியினை வழங்குவதற்கு எங்களோடு உறுதுணையாக இருந்த எங்களோட தொலைக்காட்சியினுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஏஆர் சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதரி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமை எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி.